ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களில் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யார் பெரியவன்? இன்றைக்கு அநேகருக்குள்ளாக எழும்புகின்ற காரியம், யார் பெரியவன்? நான் யார் தெரியுமா? இன்றைக்கு அநேகர் சொல்கின்ற காரியம், நான் யார் தெரியுமா என்று சொல்லி சொல்கின்ற கூட்டம் அதிகம். சில நேரங்களில் நான் யாரு என்று சொல்லி ஜனங்கள் அநேக காரியங்கள் சொல்வது உண்டு. தன்னை குறித்து பெருமையாக பேசிக்கொள்கின்ற கூட்டம் உண்டு. பெருமைக்காக சிலர் சொல்வது உண்டு, இந்த எம்எல்ஏ எம்பி, இந்த எம்பி எனக்கு என்னுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் என்று சொல்ல, எங்கள் அப்பா போலீஸாக இருக்காங்க, எங்கள் அம்மா டாக்டர் என்று சொல்லி, நான் இந்த பகுதியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் என்னுடைய சொந்த நிலம்தான் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை ஒவ்வொன்றா சொல்வது உண்டு. இன்னைக்கு அநேக சூழ்நிலையில் நாம் நம்மை பெரியவனாக காட்ட நினைக்கிறோம். நான் இப்படிப்பட்ட பேக்ரவுண்டு, என்னுடைய குடும்பம் எப்படி தெரியுமா, என்னுடைய சொத்து எப்படி இருக்குன்னு தெரியுமா என்று சொல்லிலாம் நாம் பேசுவது உண்டு. இன்றைக்கு அநேக சூழ்நிலையில அப்படித்தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. பெருமையான காரியம் நமக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு சில சூழ்நிலைகள்ல சொல்வதுண்டு, இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ ஜீவியம் வாழ்க்கை வாழ்கின்ற அநேகருக்குள்ளாக அநேக காரியங்கள் வரும், நிறைய பிரச்சனை வரும், போராட்டம் வரும். நம்ம எடுத்து அநேக காரியங்கள் நடக்கும்போது நாம் சொல்லும் காரியம் என்ன தெரியுமா? முன்னாடி மாதிரி நான் இல்லை, நான் மட்டும் நான் யாருன்னு மட்டும் தெரிஞ்சு முன்னாடி மாதிரி நான் இருந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமான்னு சொல்லி சில வார்த்தைகளை அள்ளி விடுவது உண்டு. நாம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம், நம்மை எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். அநேக சூழ்நிலையில நாம் அப்படிப்பட்ட சிந்தனைக்குள்ளாக இருக்கிறோம். நான் யார் என்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நாம் சிந்திக்கணும். நம்மை பெரியவனாக காட்டக்கூடாதுன்னு வேதம் அப்படிதான் சொல்லுது. நம்மை பெரியவனாக காட்டுறது இன்னைக்கு ஜனங்கள் அப்படிதான். நான் என்னுடைய பேக்ரவுண்ட், என்னுடைய பிள்ளை எப்படி படிக்கிற, அவனுடைய வேலை இங்கே இருக்கிறது, இப்படிப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறாங்க, இப்படிப்பட்ட காரியம் செய்கிறாங்க, என் மகள் 1.5 லட்சம் சம்பாதிக்க, 2 லட்சம் 4 லட்சம் இப்படின்னு சொல்லி மெச்சிக்கொள்கிற பெற்றோர்கள் உண்டு. பாருங்க, ஒரு அருமையான ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, ஒரு குளத்துல தண்ணீர் குடிப்பதற்காக சிங்கமும் கரடியும் வந்து பாருங்க. அந்த சிங்கம் கரடியும் முதலாவது யார் போய் தண்ணி குடிக்கணும், அது போட்டி. ரெண்டும் ஓடுது, இவ்வளோ ஃபாஸ்டாக போயிட்டு ரெண்டோருக்குள்ளாகவே அப்படி சண்டைகள், அப்படி சண்டை போட்டு யார் முதலாவது போய் தண்ணி குடிக்கணும்ண்டு. இப்பொழுது ரெண்டும் தண்ணீர் அருகே இருந்து 2 பேருக்குள்ளாகவே பலத்த போட்டி. இப்போ 2 பேரும் யார் பெரியவன், தண்ணீர் குடிப்பதை மறந்து விட்டு யார் பெரியவன் என்று சொல்லி சண்டையிட ஆரம்பித்து விட்டது. 2க்குள்ள சண்டை வெகுவாக அப்படி கூடி பாருங்க, அங்க இருக்கிற கழுகு கூட்டம்லாம் நிற்குது. எதுக்குன்னா, இந்த 2 விலங்குல ஏதாவது ஒன்று செத்துனோம், நமக்கு நல்ல ஒரு உணவு கிடைத்து விட்டது என்று சொல்லி இப்படியாக ஒரு 2ம் சண்டையிட்டு கடைசியில தண்ணீர் குடிக்காமலே அந்த இடத்திலே மடிந்துவிட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு சில நேரங்களில் இப்படித்தான், யார் பெரியவன் என்ற பெயரிலே என்ற காரியத்துல குடும்பங்களுக்குள்ளாகவே, இன்னும் சபைக்குள்ளாகவே, உறவினர்களுக்குள்ளாகவே பிரிவினை வருகிறது. யார் பெரியவன் அதை காண்பிக்கிறதுக்கு இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே மனுஷங்க ஓடிக்கொண்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திற்கு வரும்போது தாழ்மை ரூபம் எடுத்து வந்தார். அவர் தன்னை தாழ்த்துகிறார். இன்னும் சொல்ல போனா அவர் பிதா அவர் குமாரனாய் உலகத்துக்கு வருகிறார். ஒரு நாள் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லல, நான் யார் தெரியுமா, என்னுடைய பிதா, நான் அவருடைய சித்தத்தை செய்ய வந்தேன், இப்படி நான் அந்த மாதிரிலாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்திலும் கூட பெருமையான வார்த்தைகள் அவர் சொன்னதே இல்லை. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? தாழ்மை ரூபம் எடுத்து பிறக்கிறார், தாழ்மையாயிருக்கிறார், நமக்காக இந்த உலகத்துக்கு வருகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கோம்? நம்ம நம்மளுடைய வாழ்வு ஜீவியம் எப்படி இருக்குது? நமக்குள்ள நான் யாருங்கிற பெருமை விடுகிறதா? ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு தன்னை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு 20:28 மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ அநேகரை மீட்கும்படியாக கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார். வேதாகமத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதி அங்க குறிப்பிடப்பட்ட எஸ்தர் சரித்திர புத்தகத்தை நீங்க திருப்பி கொண்டால் அதில் அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். குடும்ப வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், தனி மனிதர்கள் நமக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட காரியம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே ரொம்ப அழகாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குது. அங்கே எஸ்தர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகாசூர் ராஜா ஒரு அழகான ஒரு பெரிய விருந்தார ரெடி பண்ணுறார். பிரபுக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்க அவர் ரொம்ப அழகா அந்த விருந்தை அவர் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது வஸ்தியை அழைக்கிறார். ஆனால் வஸ்தி என்ன செய்கிறார்? வரமாட்டேன் என்று சொல்லி விடுகிறார். அதனால ராஜா மூர்க்க வெறி, அவருக்குள்ள கோபம் வந்துருது. அப்போ வஸ்திய தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து எப்படி வெளியேற்றணும்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல முடிவு பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்போ ராஜா என்ன சொல்ற, நான் யார் என்பதை அங்கே காண்பிக்கிறார். வஸ்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவள் ராஜா சொல்லுக்கு கீழ்ப்படியில. இதனால அங்க இருக்கிற பிரதானிகள் பிரபுக்கள்லாம் சொல்றாங்க, ராணியே கீழ்ப்படியிலன்னா, ராஜாத்தி கீழ்ப்படியிலன்னா எங்க இந்த தேசத்துல இருக்கிற அத்தனை பெண்களும் அவங்க தன்னுடைய கணவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அதனால கண்டிப்பா சட்டம் இயற்றப்படணும்னு பாருங்க. எவ்வளோ ஒரு சின்ன கோபம்! எப்படியாவது அங்க வஸ்திய அனுப்பிவிட வேண்டும் என்று ராஜா மூர்க்க வெறி கொள்கிறார். எஸ்தர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வரு அவர் உக்கிரகம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவனுக்கு செய்ததையும் அவளை குறித்து தீர்மானம் அளிக்கப்பட்டதையும் நினைத்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுது. அங்க தீர்மானிக்கப்பட்டதை அவன் நினைக்கிறான். எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு யோசித்து பார்க்கறான், இதெல்லாம் எப்படி இதெல்லாம் முடிந்தத, அடுத்து என்ன செய்ய போறோம் பாருங்க. கோபத்திலே சில நேரங்கள்ல சில முடிவுகளை நம்ம எடுத்து விடுகிறோம். நான் யார் என்பதை சில நேரங்களை காண்பிக்க நினைக்கிறோம். கணவன் மனைவிக்குள்ள நான் யார், நான் எப்படிப்பட்ட, நான் என்ன செய்வேன் தெரியுமா, நான் என்ன காரியம் செய்வேன்னு சொல்லிட்டு சில நேரங்கள தவறான முடிவு எடுத்து, இந்த ஆகாஸ்வர் ராஜா வாழ்க்கையிலே அவன் செய்த தவறான முடிவு. வஸ்தி அவனுடைய ஸ்தானத்துல அவள் ராஜா பாருங்க, அவன் வஸ்தியை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அனுப்பி விடுகிறார். இப்பொழுது அங்க வஸ்தி அந்த இடத்துல இருந்து ஸ்தானத்துல எஸ்தர் ராஜாத்தி அழைக்கப்படுகிறாள். பாருங்க, எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கை, அவளுடைய சிறு வயது, அவள் தன் தாய் தகப்பனை இழந்து தன்னுடைய மோர்தேக்காய், தன்னுடைய பெரியப்பா மகன், அவன் ஒரு சகோதரன், அவன் அரவணைப்பிலே வளர்க்கப்படுகிறான். பாருங்க, இந்த வஸ்தி இருக்கிற ஸ்தானத்துல இப்போ எஸ்தர் ராஜாத்தி வந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும் ராஜா எப்படிப்பட்ட ராஜா, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாரு, எப்படிப்பட்ட காரியம் வாழ்க்கையில நடந்தது. ஒரு சின்ன தவறு நிமித்தம்
சின்ன செயல்கள், வஸ்தி செய்த ஒரு சின்ன தவறு நிமித்தம் அவன் வரமாட்டேன் என்று சொல்லின் நிமித்தம் அவளை தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து வெளியேற்றிய ராஜா. இப்போ எவ்வளோ வேணும் இந்த எஸ்தர் ராஜாத்தி, இவ்வளவு பொறுமையா இருக்கணும் பாருங்க. மோர்தேக்காய் அந்த எஸ்தர் ராஜாத்தி அவளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்து அவள் நன்றாக வளர்த்தார் பாருங்க. மோர்தேக்காய் எஸ்தர் ராஜாத்திக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். அந்த ஆகாசூர் ராஜாட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ராஜாட்ட நான் யூத பெண் என்பதை வெளிப்படுத்தக்கூடாது. தன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கணும், நான் அங்கே இருக்கிற இடத்துல தான் மோர்தேக்காக்கு உள்ள தன்னை வெளிப்படுத்தக்கூடாது. நான் வளர்ந்த விதம், நான் எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கேங்கிறதை சொல்லக்கூடாது என்று சொல்லி அழகா மோர்தேக்காய் எஸ்தர் ராஜாத்தி அங்கே அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறார், கற்றுக் கொடுக்குறார். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா சூழலும் நன்றாக போய் கொண்டிருக்குது. அந்த மோர்தேக்காய் பாருங்க, அவன்கிட்ட பெருமை இருந்ததே இல்லை பாருங்க. ஒரு தடவை கூட எஸ்தர் ராஜாத்தியை குறித்து அங்கே வெளிப்படுத்தவே இல்லை. அங்கே இருக்கிறது என்னுடைய சகோதரி தான், என்னுடைய சின்ன தகப்பனுடைய மகள் தான் என்று சொல்லி யாருக்கும் சொல்லலை, பெருமடையில. எஸ்தர் ராஜாத்தி கிட்ட போய் எனக்கு அரண்மனையில் பெரிய பதவி வேணும், எனக்கு இப்படிப்பட்ட காரியம் வேணும்னு அவன் சொல்லவே இல்லை. அவ்வளவு பொறுமையாக இருக்கிறான். அந்த மோர்தேக்காயுடைய காரியங்கள் அவன் நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா அரண்மனை ஊழியக்காரர்களோடு தங்குகிறான், அங்கே தான் இருக்கிறான். அங்கே சூழல் தான் நல்லா தெரியும். அப்போ அந்த மோர்தேக்காயை அந்த ஆமோன் பகைக்கிறான் பாருங்க. நீங்க நல்லா அந்த சம்பவங்கள் எஸ்தர் புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் தான் இருக்கு. அந்த அதிகாரத்துல அத்தனையும் அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. மோர்தேக்காயை அந்த ஆமான் பகைக்கிற காரியம், அந்த ஆமானுடைய செயல்கள். அவன் ஒரு அவனுடைய மோர்தேக்காயை அவனை அழிக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க. கிட்டத்தட்ட நிறைய காரியங்கள் செய்து பார்த்துருப்பான். நிறைய செயல்களில் மோர்தேக்காய்க்கு விரோதமாக காரியங்கள்லாம் செய்து பார்த்து இந்த மோர்தேக்காய் அசையில. அவனை என்ன செய்தாலும் அவன் தாங்கிக் கொள்வான். ஆனால் அவனை விட அவனுடைய ஜனத்தை தொடும்போது அவன் அப்பொழுதுதான் அழிவான் என்று சொல்லி அந்த ஆமானுக்குள்ள எண்ணம் வருது பாருங்க. அவனுடைய சிந்தனை, அந்த ஆமான் ஒன்னே ஒன்று செய்ய நினைக்கிறான். நான் யார் என்பதை இந்த மோர்தேக்காய்க்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுறான். பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணுறான். 50 முழம் நீளமுள்ள தூக்கு மரத்தை அவன் ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரியும் பாருங்க. ரகசியமாக செய்கிறான். என்னன்னா ஒரே ஒரு காரியம், என்ன அவன் வணங்கலை. மோர்தேக்காய் என்ன வணங்கலை, நான் யார் என்பதை அவனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் போராடுகிறான், பிரயாசப்படுறான். நிறைய சூழலெல்லாம் மோர்தேக்காய்க்கு வெளிப்படுத்த நினைக்கிறான். ஆனால் மோர்தேக்காய் ஆமானுக்கு எந்த ஒரு செயல்லையும் இடம் கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு காரியத்திலையும் ஆமான வணங்கவில்லை என்ற ஒரு சின்ன ஒரு காரியத்துல அந்த மோர்தேக்காய் அவன் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆமான் பிரயாசப்படுறான். நிறைய சூழல் போயிட்டு இந்த காரியங்கள்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஆமானுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, மோர்தேக்காயை தொடுறதுனால ஒன்றும் நடக்க போறது இல்லை, அவன் நம்ம வணங்க போறது இல்லை, அவன் எதுக்கும் எந்த செயலுக்கும் செய்யப்பட போது இல்லை, அவனை தொடும்போது அவனை அழிக்கும் போது அவனால எந்த ஒரு காரியமும் நடக்க போறது இல்லை, அதனால யூத ஜனங்களை தொட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து நான் யார் என்பதை காண்பிக்க நினைக்கிறான். அப்போ எஸ்தர் புத்தகத்துல நீங்க ஒவ்வொன்று காரியங்களா வாசித்து பார்த்தீங்கன்னா மோர்தேக்காயை பழி வாங்க நினைக்கிற ஆமான், மோர்தேக்காய் அழியணும், அவனை தொட்டா அவன் அது அவனுக்கு ஒரு பெரிய காரியமா இல்லை, அவனுடைய ஜனத்தை தொட வேண்டும் என்று சொல்லி எண்ணம் பாருங்க. இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்குள்ளாகவே ஒரு எண்ணம் வரும். சில நேரங்கள்ல நம்ம கூட இருக்கிற நண்பர்களோ நம்ம உறவினர்களோ
சொல்வதுண்டு. பாருங்க, நான் யார் என்பதை காண்பிப்பேன் பாரு, பாரு உன்னை அழிச்சிருவேன், உன்னுடைய குடும்பம் இல்லாம ஆக்கிருவேன், உன் வாழ்க்கைய அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு சபதம் விடுவாங்க. உன்னை என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லி. பாருங்க, அதே போலதான் மொர்தெகாயை பார்த்து ஆமான் சொல்லியிருக்கலாம். பாருங்க, நீ வணங்காததுனால நான் என்ன செய்கிறேன் பாரு என்று சொல்லியிருக்கலாம். நிறைய காரியங்கள்ல மொர்தெகாய் மௌனமா இருக்கான், தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. என்னுடைய சகோதரி தான் எஸ்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னை காண்பிக்கவே இல்லை, பொறுமையோடு இருக்கிறான். இந்த மொர்தெகாயுடைய செயல்பாடுகள் அவன் முதல்ல இருந்து எஸ்தர் ராஜாத்தியாக இருந்ததுலேருந்து ரொம்ப பொறுமையாக போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆமான் தந்திரமா இருக்கிறான், தந்திரமான செயல்களை செய்கிறான். அங்கே அரண்மனைக்கு வந்து அவன் மொர்தெகாயை பார்ப்பது மாத்திரம் இல்லை, எல்லா காரியங்களும் செய்தது மட்டும் இல்லை, ஆனால் முழுவதுமாக அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். இந்த மொர்தெகாயை எப்படி அழிக்கணும்னு அவன் தந்திரமாக செய்கிறான், தந்திரமான வேலைகள் செய்கிறான். அவன் ஒரே ஒரு காரியம்தான், ஆமான வடங்கள்ல அந்த ஒரு காரியத்துக்களை. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி கிட்ட அவன் போய் சொல்கிறான். இந்த காரியங்கள் எல்லாம் அவன் இருதயத்துக்குள்ளே இருக்குது. ஆனாலும் அங்கே மொர்தெகாய் ஆமான் இந்த ரெண்டுவத்துக்குள்ளே இருக்கிற பகை பெரியதோரு யூதர்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு காரியமாக வருது. ராஜாட்ட போயிட்டு பேசுகிறான். அந்த ராஜா சமூகத்தில் போயிட்டு அந்த எஸ்தர் ராஜாத்தி அவளுடைய மொர்தெகாய் செய்கிற காரியங்கள், மொர்தெகாயுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் மறைத்து விட்டு இந்த ஆமான் ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறான். ராஜா அரண்மனையில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் யூதர்கள், அவர்கள் இந்த உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களா இருக்கிறாங்க, அவர்களால இந்த ராஜ்யத்துல நிறைய காரியங்கள் நடக்குது, நீங்க ராஜா ஒரு புதிய கட்டளை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஆமான் தந்திரமா செயல்படுகிறான். இன்றைக்கும் கூட சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சிலர் தந்திரமா செயல்படுவாங்க. பாருங்க, கூடவே இருப்பாங்க, நம்ம கூடவே இருப்பாங்க, நம்ம கூட இருந்து நம்ம கூட சாப்பிட்டு விட்டு, நம்ம சமைச்சதே சாப்பிட்டு விட்டு நம்ம கூடவே இருந்துட்டு பாருங்க தந்திரமா செயல்படுவாங்க. பாருங்க, சில குடும்பங்கள் அப்படிதான், பிரிவினை, பிரச்சனை, காரணம் பெரியவனாக காட்டு, நான் பெரியவன் என்பதை காண்பிக்கிறதுக்காக சில செய்கின்ற காரியம். குடும்பம் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறது. அநேக குடும்பங்கள்ல அண்ணன் தம்பி பிரிவினை, அக்கா தங்கை பிரிவினைகள், குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினை இருக்குது. காரணம் என்னன்னா, அவர்களுக்குள்ள பாருங்க தன்னை பெரியவனாக காட்டுகிற தன்மை, நான் பெரியவன் என்பதை காண்பிக்க. ஆனால் ஒரு இடத்திலும் மொர்தெகாய் தன்னை பெரியவனாக காட்டவே இல்லை. அங்க 3ஆம் எஸ்தர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் ராஜா அரண்மனையில நடக்குது. இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக நிறைய சம்பவங்களை அங்க ஆமான் ஏற்படுத்தி யூதர்களுக்காக எதிராக நிறைய சட்ட திட்டங்களை கொண்டு வர்றாரு. இதை கேட்ட உடனே 4ஆம் அதிகாரத்துல நீங்க குறிப்பிடப்பட்டிருக்கு பாருங்க, அங்க நடந்தது யாவையும் அங்க எஸ்தருக்கு அறிவிக்கிறதுக்கு செல்றான் மொர்தெகாய். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்த போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடித்து சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவிலே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடைய அலறி கொண்டு போறான். எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ஓடி போறான் பாருங்க. ஆனால் அவன் ராஜா கிட்டையோ ஆமான் கிட்டையோ போயிட்டு அவன் தன்னை பெரியவனாக காட்டவில்லை. ராஜாட்ட போயிட்டு எஸ்தர் ராஜாத்தியை குறித்தோ எதை குறித்தும் அவன் சொல்ல. ஆனால் அவன் எஸ்தர் ராஜாத்திட்ட போயிட்டு கேட்குறான். தான் வஸ்திரத்தெல்லாம் கிழித்து கொண்டு அவன் போகிறான். ஒடி போயிட்டு இந்த நாட்டில் இந்த சம்பவித்த காரியங்கள் எல்லாம் சொல்கிறான். தாதிமார்கள்ட்ட அவனுக்கு செய்தியை அனுப்பி விடுறான். அப்போ எஸ்தர் அந்த காரியங்கள்லாம் கேட்டபோது ஒரு மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்திக்கு அப்பவும்
நல்லதோர் ஒரு சகோதரனாக நல்லதோர் ஆலோசனை கொடுக்குறான். இந்த சம்பவத்துல மிக முக்கியமா எஸ்தர் புத்தகத்துல நீங்க எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் என்னன்னா, 4ஆம் அதிகாரம் 14 நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்துல எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான் என்று சொல்லி இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. எஸ்தர் ராஜா திட்ட போயிட்டு சொல்றான், இந்த ராஜ மேன்மை கிடைத்ததுக்கு காரணம் எங்களை இந்த யூத ஜனங்களை மீட்பதற்காக தான். பாருங்க, மோர்தேக்காய் சொல்றான், என்னெல்லாம் நான் இதுக்கு முடிவு வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு அருமையான ஒரு சம்பவம் அங்க நடக்குது. அவன் அழகா ஆலோசனை கொடுக்குறான் மோர்தேக்காய். எஸ்தர் ராஜாத்திக்கு 4ஆம் அதிகாரம் 13, 14, 15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்தர் 4:16 நீ போய் சூசானில் இருக்கிற யூதர்கள் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்கிறான். இப்போ அழகா இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நிறைய காரியங்கள் இந்த எஸ்தர் புத்தகத்துல நம்ம கத்துக்கலாம். இந்த பொறுமையோடு இருந்த அந்த அவன் வாழ்க்கையில மோர்தேக்காய் என்ன பொறுமையே இல்லை, ரொம்ப பொறுமையா இருக்கிறான். அப்போ அவன் அந்த சம்பவங்கள் எல்லாம் எஸ்தர்ட்ட போய் சொல்லிட்டு, எஸ்தரும் போய் சொல்றா, நான் உபவாசிக்கிறேன், 3 நாள் உபவாசிக்கிறேன், ராஜா சமூகத்துல அவரை அனுமதி இல்லாம போக முடியும், ஆனாலும் நான் போவேன், செத்தாலும் சாவேன்னு ஒரு உறுதி எடுக்கிறான். இங்கே பாருங்க, ராஜ மேன்மை கிடைக்கிறது. அங்கே அவங்க உபவாசிக்கிறார்கள். அங்க அந்த அன்றைக்கு ராத்திரியிலே ராஜாவுக்கு அங்க நித்திரை வரல. அப்போ அங்க நிறைய காரியங்கள் அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த ஆமான் அன்றைக்கு அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனா அங்க கர்த்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது பாருங்க. எஸ்தர் 6ஆவது அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுது, ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனிதனுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி அங்க என்னெல்லாம் செய்யணும் இப்போ சொல்றான். அப்போ ஆமானுக்கு தெரியல, ராஜா கனம் பண்ண போறது மோர்தேக்காயத்தான்னு சொல்லிட்டு தெரியாதபடிக்கு அவன் சொல்றான், ராஜாவுடைய வஸ்திரம் தரித்து அவருடைய ராஜ கிரீடம் தரித்து குதிரையில உலா பாருங்க அவனை குறிச்சு மேன்மையா பேசணும்னு சொல்லிட்டு அழகா சொல்றான். பாருங்க, யாரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறாங்களோ அங்கேயே நடக்குது. என்ன நடக்குதுன்னா, அந்த ஆமான் கையாலவே இதெல்லாம் மோர்தேக்காய்க்கு செய்யப்பட்டு ஒரு ராஜ மேன்மை அங்கே கிடைக்கிறது. அது மாத்திரமில்ல, மோர்தேக்காயை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது, அவன் பொறுமையா இருந்ததுனால அவன் எஸ்தர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மோர்தேக்காய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனா இருந்தான், அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று, இந்த மோர்தேக்காய் என்பவன் மென்மேலும் பெரியவனா இருந்தான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவர்கள் உபவாசித்தார்கள். யூதர்களுக்காக அவர்கள் ஜெபித்த போது கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வந்தார். யூதர்களுக்காக கர்த்தர் சகாயத்தை உண்டு பண்ணினார். இந்த எஸ்தர் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா, யார் பெரியவன் என்று சொல்லி அந்த ஆமான் தன்னை பெரியவனாக காட்டுகிறான், தன்னை வெளிப்படுத்துகிறான். அத்தனை காரியங்கள் அங்கே குறிப்பிடப்படும். ஆமானின் தீய செயல்கள், அவனுடைய மனைவி, அவனுடைய நண்பர்கள், கூட இருக்கிற சக மனிதர்கள் எல்லாம் ஆமானை ரொம்ப பெரிய அவனுடைய செயல்களுக்கு எல்லா காரியத்துக்கும் ஒத்துழைக்கிறாங்க. 50 முழ தூக்கு மரத்தை கட்டும்போது எப்படிலாம் யோசிச்சிருப்பான். இந்த இடத்துல தான் அந்த மோர்தேக்காய்க்கு ஏற்படுத்தின அந்த தூக்கு மரத்துல அந்த ஆமான் தான் சாக போகிறான் என்பது அவனுக்கு அறியாமல் இருந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சில நேரங்களில் சில மனிதர்களுடைய வார்த்தைகள், சிலர் சொல்லுவாங்க, உன்னை அழிச்சிருவேன், உன் வாழ்க்கை அவ்வளோதான், முடிந்தது என்று சொல்லிலாம் நிறைய காரியங்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. இந்த ஆமானை போல உங்களுக்கு விரோதமாக அநேக ஆமான்கள் எழும்பி கொண்டிருக்கலாம்.
கர்த்தர் இங்கே செயல்பட்டு ஆமான் அவன் பார்த்தீங்கன்னா மோர்தேக்காய்க்கு போட்ட அந்த தூக்கு மரத்துல அவன் அழிந்து விட்டான். பாருங்க இவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டு கர்த்தர் செய்கிறார். பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம சில நேரங்கள்ல நான் யார் என்பதை காண்பிக்க சில நேரங்கள் நாங்கள் முற்படுகிறோம். நம்ம கூட இருக்கிற ஜனங்கள்ல ஒருவேளை நண்பர்களும் இருக்கலாம், நமக்கு சக ஊழியர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்கலாம். எல்லாரும் சொல்லுவது உண்டுல்ல, சில நான் யார் என்பதை காண்பிப்பாங்க. நான் யார் தெரியுமா என்பதை தன்னை பெரியவனாக காட்டுகிற குடும்பம் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள்ல கர்த்தர் செயல்பட்டு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்ம ராஜ மேன்மை எஸ்தர் ராஜாத்திக்கு கிடைத்தது போல அவரோடு இணைந்த மோர்தேக்காய் பாருங்க, அவன் பெரியவனாக இருந்து ராஜ மேன்மை அவனுக்கு கிடைத்தது. அவன் பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்கு தருவார். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை என்ன தாழ்த்துறேன் என் வாழ்க்கையில, நான் எல்லா காரியத்திலையும் நாங்கள் பொறுமையோடு இருக்கணும், எல்லா சூழ்நிலையும் எனக்கு பொறுமையை தாங்க. நான் யார் என்பது, ஒருவேளை நான் உங்களுடைய பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலைகளில் நம்ம சில நேரங்களில் மறந்துடுறோம். நம்ம எதிரி நம்ம எதிர்த்து வருகின்ற அவர்கள் செய்கின்ற செயல்களை போல நாமளும் சில நேரம் மாறிவிடுகிறோம். நம்மை பெரியவனாக காட்டிவிட சில நேரங்களில் நாம் முற்பட்டு விடுகிறோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் வாழ்க்கையில நீர் போதுமானவராயிருங்க. மோர்தேக்காய் எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கையில எவ்வளோ அற்புதம் செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசியிருக்கீங்க இந்த நாளிலே கூட. அப்பா, இன்றைக்கு அநேக சூழ்நிலையில நான் எங்களை பெரியவனாக காட்ட நாங்கள் நினைக்கிறோம் சப்பா. நான் என்னுடைய சூழ்நிலை எப்படி, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி, என்னுடைய காரியங்கள் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் சப்பா. ஆனாலும் கூட சப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையிலே போதுமானவராக இருங்க சப்பா. எஸ்தர் அவர் தாழ்மையோடு இருந்தது போல மோர்தேக்காயுடைய வாழ்க்கையில எசப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் வெளிப்பட்டு எசப்பா அப்பா அவனை எசப்பா உயர்த்தின தேவன் தாம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட இருங்க சப்பா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறான்னு வார்த்தையின்படி எங்களே எசப்பா நாங்கள் தாழ்த்திக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை காரியம் உடைய கரத்தில் கொடுக்கும். உனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் வார்த்தையின்படி எசப்பா எந்த ஆயுதமே எங்களை வாய்க்காதபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உரிமையாக்குறோம். துதிகன மகிமை மொக்கை ரெடிக்கிறோம். மீப்பர் முழக்கை கிருப்பிதாவே. ஆமீன்.